விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். உழைக்க தயங்காத மகர ராசி என்பவர்களே, எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வரக்கூடிய ஆற்றல் படைத்த மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒரு சேர அமர்ந்திருக்கின்றது. இது பெரிய சிறப்பு. எப்பயுமே ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அமர்ந்த கிரகங்கள், அமர்ந்த இடம், அமர்ந்த யோகத்தின் தத்துவம், இதை வச்சுதான் பலன்கள் உங்களுக்கு சொல்ல போறோம். அதன்படி பார்க்கிறப்ப இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதத்துல துவக்கத்துல 8ஆம் தேதி வரை செவ்வாய் பவன் உங்கள் ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் 2ஆம் இடத்துக்கு போயிருப்பார். அப்ப இந்த மாதம் முழுவதுமே பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரனும் பஞ்சமாதிபதி அவர் தான். பாக்யாதிபதி சொல்லக்கூடிய புத பகவானும் இணைந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்கிற தன வாக்கிய குடும்பம் பல்கி பெருகும். மாற்றமே இல்லை. பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அபரிமிதமான லாபத்தை சந்திக்க போகிறீங்க. குறிப்பா எந்தெந்த துறை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல சூரியன் தான் பேர் அடைகிறார். அப்ப சூரியனை எடுத்தா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மகர ராசி அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமைய போகிறது. அரசு துறை இருக்கிற அனைவருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக, அதாவது பெரிய அளவுக்கு வேலைப்பளு இல்லாம அல்லது வேலைப்பளு இருந்தாலும் அவர் அதையெல்லாம் பகிர்ந்தளிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால சூரியனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சூரியன் பிரச்சனைக்குரிய அட்டமாதிபதி தான் இருந்தாலும் அவர் அமர்ந்த இடம் 2ஆம் இடம்னால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சமாளித்து விடுவீர்கள். அதுதான் இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் நன்மை சூரியனால. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு கிட்ட 1.5 வருஷமா இங்கதான் அமர்ந்திருப்பார். ராகு உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். ஏன்னா அவர் சனிக்கு நண்பர். அதனால அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாது. அடுத்து யோகாதிபதியாக சுக்கிர பகவானும் புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதனால நினைச்ச காரியங்கள்லாம் நினைச்ச மாதிரி நடக்கும். தெய்வ பலம் கொடுக்கும். குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபங்கள் கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் கிடைக்கும். மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். பொதுஜன தொடர்புகளால் லாபங்கள் கிடைக்கும். இது போக தொழில் ரீதியாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் ரீதியாக நன்மையை அடையிறதுக்கான வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. குடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மையை அடைவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பா புதன் என்றால் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அப்ப தகவல் தொழில்நுட்பம் சொல்றப்ப பாத்தீங்கன்னா கலைத்துறை, சுக்கிரனா கலைத்துறை. அப்ப கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாசம் ஒரு நல்ல அருமையான மாதமாக அமைய போகிறது. குறிப்பா பங்கு சந்தை. ஏன்னா இந்த மாசத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க. அது மத்திய அரசும் போடுவோம், மாநில அரசும் பட்ஜெட் போடுவாங்க. அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஏற்றமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அப்படி அந்த அளவுக்கு மகராசிகளுக்கு பங்கு சந்தை கை கொடுத்து உதவும். புதன் என்றால் புரோக்கரேஜ். அந்த நிலம் கொடுக்கல் வாங்கல் அல்லது வீடு வாங்குறது வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் போறவங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து செவ்வாய் அமர்ந்தனால கடன் நோய் வம்பு வழக்குகள் பெரிய அளவுக்கு பாதிக்காத அளவுக்கு காசு பணம் உங்களுக்கு புளோட்டிங் மணியா பொருளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரபான் தொழில்காரகன், அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து தொழில் ரீதியாக லாபத்தை சம்பாதிப்பீர்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம் புதன் என்றால்
கல்வி. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கல்வி யோகம் நிச்சயமாக உண்டு. படித்தது மறக்காது, அப்படியே மறந்தாலும் வந்து உங்களுக்கு நினைவூட்டுதல் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அதனால மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமைய நல்ல யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். முயற்சி செய்ய பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குத்தான். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சிலவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி பிரத்தியார் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே நீங்கி பெண்களுக்கு கணவன் மனைவியால் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது. குழந்தைகளால் லாபங்கள் கிடைக்க போகிறது. குழந்தைக்கு லாபம் கிடைக்க போகிறது ஒரு விஷயம். அடுத்து வந்து தொழில் செய்யக்கூடிய, அதாவது தொழில் வியாபாரம் மற்ற உத்தியோகம் செய்யக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே கை கொடுத்து உதவக்கூடிய, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மாதமாக மகராசி பெண்களுக்கு இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து மகா சிவராத்திரி வருகிறது, சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மாசி மகம் வருகிறது, புனித நீராடுங்க. எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சேர கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நிச்சயமாக கிரகங்களின் நன்மையினால இந்த மாதம் முழுவதும் சிறந்த பலனை நிச்சயமா அடைவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். இப்ப நீங்க வந்து மகர ராசி பத்தி பார்க்கும்போது சொன்னீங்க, தனஸ்தானத்தில் அமைந்த 5 கிரகங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இது வந்து எந்த மாதிரியான யோகங்கள் கொடுக்கும்? குடும்ப ரீதியான யோகங்கள் கொடுக்குமா, தொழில் ரீதியான யோகங்கள் கொடுக்குமா, அல்லது கல்வி ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்குமா? அதை பத்தி ஏதாவது நம்ம நேரம் சொல்லுங்க. நிச்சயமா சொல்லாங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தளவுக்கு அதிபதி சனி பகவான் தான். அதே மாதிரி வந்து கும்பராசியை பொறுத்தளவுக்கு அதிபதி சனி பகவான் தான். இந்த கும்பம்ங்கிறது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் 5 கிரகம் அமர்ந்திருக்கு. செவ்வாயும் சேர்ந்து உட்கார போற 6 கிரகம். அப்ப முதல் தனபாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான் அந்த மகர ராசிக்கு, அவரே வந்து ராசி அதிபதியும் கூட. அவர் முதல் யோகத்தை கொடுத்தே ஆகணுங்கிறது விதி ஒண்ணு. 2வது வந்து அந்த மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனும் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டா இன்னைக்கு நேரத்துக்கு அந்த 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அது போக பாக்கியாதிபதி புதன் உட்கார்ந்துருக்காரு. அதனால தன பாக்கியங்கள் நிச்சயமா கிடைக்கும். காசு பணம் பொன் பொறிச்சிருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கிடைக்கும். அப்ப எதன் மூலமாக கிடைக்கும்னு பாக்குறோம் இல்லையா? அதனாலதான் அழகா கேள்வி கேட்டீங்க, தொழில் ரீதியாக. அப்ப தொழில் கிரகம் இந்த மகர ராசியை பொறுத்தவரை சுக்கிரன். அப்ப தொழில் ரீதியாக கிடைக்கும். 2வது புதன்னா கம்யூனிகேஷன் சொன்னேன். அப்ப தகவல் தொழில்நுட்பம் மூலமா கிடைக்கும். நீங்க வராக்கடன்கள் சொன்னீங்களா, இந்த வராக்கடன்கள் கூட இந்த காலகட்டங்களில் நீங்க போய் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். நீங்க சொல்லும்போது அந்த தனபாக்கியம் அதிகமாக கிடைக்கும்னு சொன்னீங்க. அது தொழில் ரீதியாக சொல்றீங்க, அல்லது தொழில் தொடர்பு மூலமா அவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து சேரும்னு சொல்றீங்க. சோ இதை வைத்து அவங்க வந்து புதிய தொழில் தொடங்கலாமா, அல்லது அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி எதுவும் இல்ல? சேவிங்ஸ் பண்றதை விட இப்ப மறுபடியும் லாபத்துல வந்து தொழில் அபிவிருத்தி கொள்ளணும். ஏன்னா மகர ராசியை பொறுத்தளவு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்ப காசு பண்ண நிறைய தருவார்னு அர்த்தம். அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு கிரக சனி பகவான் வந்து பேர்ச்சி அடைகிறார். உங்கள் ராசிநாதன் தான். அவர் இந்த மாசம் 22ஆம் தேதி மார்ச் மாசம் 6ஆம் தேதி பேர்ச்சி அடைகிறார். பேர்ச்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போறாரு. அந்த மீன ராசிங்கிறது பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி. அந்த முயற்சிக்கு போகும்போது நீங்க தொழில் ரீதியாக முயற்சி செய்தால் புது முயற்சியை நீங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அதான் இந்த காலகட்டங்கள் நடக்க போகுது. தொழில் ரீதியாக முயற்சி, புது முயற்சி, எந்த முயற்சி புது முயற்சி நிச்சயமா நடக்கும். தொழில் ரீதியாக நடக்கும். மற்ற எந்த விஷயத்தை நடத்தினாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். மகர ராசிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி.